சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. மக்களே வணக்கம். இந்த பேப்பரில் வெறும் பேப்பர் கிடையாது. கொடியதிலே கொடியது நோய், கொடியது. அதிலும் கேன்சர் என்னும் நோய் மிகவும் கொடியது. என் மனைவிக்கு வயிற்றில் கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்காக அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன், பெட் ஸ்கேனு, பயாசி, என்னென்ன ஸ்கேன் எடுக்கணுமோ கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லாமே எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் இது கேன்சர் கட்டின்னு முடிவு செஞ்சாங்க. இந்த கேன்சர் கட்டி குணமாக்க முதல்ல 5 கீமோ பண்ணோம். அந்த கட்டி சுருங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷனில் நான் கடன் வாங்கி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் மனைவி பார்த்துக்கணுன்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுன்றதுக்காக செஞ்சிருந்த மீடியா வேலையும் விட்டுட்டேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் என் மனைவிக்கும் நான் நடக்க வேண்டியதே இருக்குது, சூழ்நிலையாக இருக்குது. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என் குழந்தைங்க ரெண்டும், அதில் பெரிய பொண்ணு வாய் பேசாது, சின்ன பொண்ணு +2 படிக்கிறா. இந்த 2 குழந்தைங்கள வீட்டில் விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் என் மனைவியோடு நான் இருந்தேன். ஆனால் பக்கத்தில் உள்ள சொந்தக்காரங்கன்னு இருக்காங்க. ஆனால் சாப்பிட்டீங்களா என்னன்னு ஒரு வார்த்தையோட கேட்கல. போன மாதம் 24ஆம் தேதி தான் ஆப்ரேஷன் நடந்தது. எவ்வளோ செலவு பண்ணி தான் ஆப்ரேஷன் பண்ணேன். ஆப்ரேஷன் முடிஞ்சது. ஆனால் மழை வந்த டைமில் என் குழந்தைங்க ரெண்டும் வீட்டில் சோறு தண்ணி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டது. கடையில் வாங்கி தான் சாப்பிட்டாங்க. மழை வந்து வீடெல்லாம் ஒழுகி என் குழந்தைங்க கஷ்டப்படும் போது கூட பக்கத்தெருவில் இருக்கவங்க வந்து, சொந்தக்காரங்கன்ற பேரில் இருக்காங்களே, கவலைப்படாதீங்க, நாங்களாம் இருக்கிறோம், அம்மாவுக்கு நல்லா ஆகிடும், கவலைப்படாதீங்க, சாப்பாடு நான் கொண்டு வரேன், காசு இல்லைன்னா நான் கேளுங்க, நான் தரேன், ஒரு அனுதாபமும் ஒரு ஆறுதலான வார்த்தையும் யாருமே சொல்லலை. செஞ்சிருந்த வேலையும் விட்டுட்டேன். என் மனைவியும் காப்பாற்றணும், என் குழந்தைங்களையும் காப்பாற்றணும். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி எங்கள் குடும்பம் இருக்குது. இதை பார்க்குற நீங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. நான் வேலைக்கு போனதும் அந்த உதவி செஞ்சவங்களுக்கெல்லாம் நான் திருப்பி கொடுத்துட்றேன். நான் நல்லா கதை எழுதுவேன், ஸ்கிரிப்ட் எழுதுவேன்றனால தான் எனக்கு தொலைக்காட்சியில் வேலை கிடச்சிது. நான் ஐயப்பனுடைய படம்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஒருவேளை படம் எடுக்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கூட கடவுளுடைய படமெல்லாம் எடுத்து நான் திரையிடுவேன். அதுக்கு சம்பளமாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. என் குடும்பத்தை காப்பாற்றணும். நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும். இந்த ஏழைகள் மீது கருணை காட்டுங்க. உங்களுக்கு பெரிய தொகையாக இருக்காது. சிறு சொல்லி பெருவெல்ல மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சீங்கன்னா என் குடும்பமும் பிழைக்கும். எவ்வளோ குடும்பங்கள் பிழைக்கிறது இந்த நாட்டில். என் குடும்பத்தையும் காப்பாற்றுங்க. மழை வந்து தண்ணீர் நிறைஞ்சி இருக்கு பாருங்கள் வீடெல்லாம். என் குழந்தைங்க இப்படியெல்லாம் ஆர்டர் போட்டுருக்கோம் பாருங்கள். சொந்தக்காரங்க யாருமே நோய் வந்ததும் விலகி போயிட்டாங்க. இது ஒட்டக்கூடிய நோயோ இல்லை தொற்றக்கூடிய நோயோ கிடையாது. யாருக்கு வேணுமா வரலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் என் மனைவிக்கு வந்திருக்கு. கருணை காட்டுங்க மக்களே. உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் என் மனைவியும் என் குடும்பத்தையும் நான் காப்பாற்றணும். எனக்கு உதவி செய்யுங்க மக்களே. உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. பெரிய தொகையெல்லாம் வேண்டாம். கடன் வர வாங்கியிருக்கேன். கடன்காரங்கிட்ட வர பதில் சொல்ல முடியல. பணம் படைச்சவங்க, மனம் படைச்சவங்க இந்த ஏழைகள் மீது கருணை காட்டி உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. என் மனைவியை ஆப்ரேஷன் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரியான சாப்பாடு போட முடியல. டாக்டருங்க சொல்கிறாங்க வெளியில் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் இப்போ நாங்கள் 4 பேரும் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட முடிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஏழைகள் மீது அனுதாபம் காட்டுங்க. எங்கள் மீது இரக்கம் காட்டுங்க மக்களே. நீங்கள் செய்யும் உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம். இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. நான் நல்லா கதை எழுதுன்னு சொன்னல, யாராச்சும் ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுக்கிறத சம்பளமாக கொடுங்க. உங்களுக்கு நல்ல படமாக எடுத்து தரேன். ஐயப்பன் படம், இப்படி ஏபி நாகராஜன், ஓம் சக்தி ஜெகதீசன் மாதிரி நான் ஆன்மீக கதைகளாக எழுதி வச்சுருக்கேன். எங்கள் குடும்பத்தை கந்திருந்து பாருங்கள் மக்களே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
பணம் படைச்சவங்க, மனம் படைச்சவங்க, எங்களுக்கு உதவி பண்ணுங்க மக்களே. உங்கள் பாதங்களை, பொன்னான பாதங்கள் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஏழைகள் மீது கருணை காட்டுங்க. எங்கள் நிலைமை கண் திறந்து பாருங்கள். எங்களுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும் மக்களே. சொந்தமாக நீங்கள் தான். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. பூதநாத சதானந்த சர்வபூத தயாவர லக்ஷ லக்ஷ மகவ சாசி திவ்யமு நமோ நமக.